ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஸ்டிச் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெதர் ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போறோம். இதில பாருங்க ஃபர்ஸ்ட் நான் திலகம் ஷேப் வச்சு நான் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் 1/4 இன்ச்சு கிட்ட ஒரு கேப்பு, அப்புறம் ஒரு 1/2 இன்ச் ஒரு கேப்பு, திரும்பவும் ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட ஒரு கேப் வச்சு நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபெதர் மாரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதில பாருங்க நான் வந்து நடுவுல வந்து கோடு போட்டுக்கிட்டேன். கோடு போட்டு நம்ம வந்து சென்டர்ல இருந்து தான் ஸ்டிட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பாருங்க சைட்ல வந்து நான் அந்த திலகம் ஷேப் போட்டேன் பார்த்தீங்களா? அது 0, 1, 2, 3ன்னு வந்து நான் போட்டிருக்கேன். நீங்க 0 இப்போதைக்கு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் நம்பரில் ஒரு ஸ்டிச்சு, தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, அப்படி கீழே கொண்டு வந்து திரும்ப ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்ப லெஃப்ட் சைடில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, திரும்பவும் ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. நீங்கள் வந்து ஒன்று லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு எதனா ஒரு சைடு முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து இன்னொரு சைடு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்ம வந்து கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் போட்டாச்சு. திரும்ப செகண்ட் லைனுக்கு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, தேர்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, திரும்பவும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. நீங்கள் தேர்ட் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு இழுத்துட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செகண்ட் லைனில் வந்து உங்களுக்கு நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் நீங்கள் குட்டி லாக் போட்டுட்டு செகண்ட் லைனுக்கு போகும்போது ரொம்ப நெருக்கமாக போடணும். அதுவே தேர்ட் லைனுக்கு போகும்போது கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது அழகாக ஃபெதர் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த டைப் 2ல என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷேட் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு சாரீல வந்து ஒரு 2 கலர் வரும், 3 கலர் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து ஒரே கலராக போடாமல் ஒரு டபுள் கலரில், ட்ரிபிள் கலரில் வந்து நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இது எப்படி போடுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்பி விடுங்க. ஓகேவா? போன டைப் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவில் ஒரு நார்மல் ஸ்லீவ்லேருந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன். அது வந்து சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல அப்படின்ற மாரி கொஞ்சம் இது இருந்துச்சு. அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிகினரா இருக்கீங்க அப்படின்னும்போது நமக்கு அது டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். என்ன ப்ராசஸ் அப்படின்றது. நம்ம வந்து அத ரெகுலரா போட ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே ஈஸியா புரிய ஆரம்பிச்சுரும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த மாரி போட்டா வந்து உங்களுக்கு அது அந்த டிசைன்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றது சில பேருக்கு புரியல அப்படின்னீங்க. அதுக்காக நான் இந்த தடவ வந்து அந்த மாதிரி போடாம, நான் தனியாவே உங்களுக்கு ஃபெதர் ஸ்டிச் வந்து நான் தனியாவே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஸ்லீவ்லேருந்து போடாம, நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி நான் போட்டிருக்க மாரி நீங்க தனியாவே பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அது உங்களுக்கு நல்லா கிளியரா ஆனதுக்கப்புறம், நீங்க அந்த ஸ்லீவ்ல வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குமே ஈஸியா வந்துரும். ஓகேவா? எதுவுமே வராதுன்றது கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம மனசு வச்சோம்னா, கண்டிப்பா நம்பளால எல்லாமே முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க நான் உங்களுக்கு வந்து இந்த மாரி நான் தனியாவே எப்படி போடுறதுன்றதையும் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாரி கண்டிப்பா போட்டு பாருங்க. பாருங்க நம்ம வந்து ஒரு சைட் முடிச்சுட்டோம். ஒரு சைட் முடிச்சுட்டு, அதே மாரி நம்ம வந்து இன்னொரு சைட் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். பாருங்க அவ்வளோதான் கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ கடைசிக்கு வந்து அங்கே எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம் நம்ப. இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்க, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து எப்படி நம்ம ஷேட் குடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. 0ன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த லைன்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடுவுல அதாவது 1க்கும் 2க்கும் நடுவுல போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வந்து அந்த 0லயே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. அதாவது வந்து இந்த ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப பட்டன் ஹோல் ஸ்டிச் குடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டிச் தான் இத வந்து நம்ம இப்போ வந்து இங்க யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பாருங்க ஒரு ஸ்டிச்சு அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக். அது வந்து அந்த லைன் கிட்டயே தான் நம்ம போடணும். அதேமாரி அந்த வேவா போடும்போது சாரி அந்த ஷேட் குடுக்கும்போது வேவ்லா போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிச் மேல ஒரு ஸ்டிச் கீழன்னு இருக்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து எந்த கலர் வேணாலும் குடுக்கலாம். உங்களோட சாரி கலருக்கு வந்து நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் எல்லோ வித் க்ரீன் குடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் ஓகேவா இருக்கோ, இல்ல உங்ககிட்ட இருக்கோ, நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு சைட் போட்டு முடிச்சுட்டு, நம்ப அ எ என் எண்டு நட் போட்டாச்சு. போட்டுட்டு இன்னொரு சைடுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
ஓகேவா? இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் கோல்டு கலர் ஸ்டோன் வச்சுருந்தேன் முன்னாடி. ஆனால் அது அந்த அளவுக்கு இதுவாக இல்ல. அதனால நான் பர்பிள் கலரில் வச்சுருக்கேன். ஆனால் ஒரே சைஸ் தான். கலர் மட்டும் தான் வேறு. ஓகேவா? இப்போ பர்பிள் கலரில் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து B7000 க்ளூ போட்டு நான் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்கள் அந்த அவுட்லைன்லேயும் அந்த பீட்ஸோட அவுட்லைன்லேயும் வந்து நீங்கள் வந்து பீட்ஸு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இல்லை பீட்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டால் இப்போதைக்கு கொடுத்துக்கோங்க. நமக்கு இன்னும் அட்வான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2, 3 கிளாஸ் தான் பாக்கி இருக்குது. அது முடிச்சுட்டு அட்வான்ஸ் கிளாஸில் எப்படி உங்களுக்கு பீட்ஸ் டைப்ஸு, பீட்ஸோடைய எந்தெந்த இடத்துல என்னென்ன பீட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்துடும். அதனால் உங்களுக்கு எது தெரியுதோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புங்க. நிறையா பேர் வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பாசிட்டிவாக, நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்டோனை சுற்றி இப்போ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து 2 mm பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீட் கூட கொடுத்துக்கலாம். இதேமாரி போட்டு பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்பிவிடுங்க.